Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியாக நம்ம பண்ண போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச குல்ஃபி. இன்றைக்கி நம்ம கேஷ்யூ பாதாம் மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் 1.5 லிட்டர், சர்க்கரை, பாதாம், முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் தூள் இல்லாதவங்க ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள், வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் குங்குமப்பூ 2 ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதை வச்சே நம்ம நல்லா எம்மியான குல்ஃபி செய்யலாம். பாத்திரத்தோட பாட்டம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை பால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்லையே 30 நிமிஷம் சுண்ட நல்லா காய்ச்ச போகிறோம். பால் எவ்வளோக்கு எவ்வளோ அது நல்லா சுண்டி இந்த க்ரீமாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குல்ஃபி நல்லாயிருக்கும், க்ரீமியாக. அதனால தான் சொல்லுவாங்க மலாய் குல்ஃபின்னு. இந்த பால் நல்லா அப்படியே சுண்ட சுண்ட சைடில் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டுருங்க. அங்கே சைடில் க்ரீம் மாதிரி ஒட்டிகிட்டே வரும். ஸோ அதை நீங்கள் எடுத்து இந்த பால்லையே கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், இதில் நல்லா தெரியுதா? இந்த மாதிரி சைடில் ஃபார்ம் ஆகும். நீங்கள் எடுத்து விட்டுட்டு பாலில் கலந்து விட்டுட்டே இருங்க. பாலாடை ஃபார்ம் ஆனாலும் அதையும் நல்லா இந்த பால்லையே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப்போடு கம்மியாகவே கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் போடலாம். 1/4 கப் போட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 கப்போடு கம்மியாகவே கொஞ்சம் போட்டுக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரையணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி இன்னும் திக்காக ஆரம்பிக்கும். குல்ஃபிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே நின்று இந்த கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரி பாதாம் 2த்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் நம்ம இந்த குல்ஃபி சாப்பிடும்போது நடுவில் அந்த குட்டி குட்டி பீஸ் வரும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இந்த கரண்டியில் இந்த மாதிரி தான் சைட்லேயும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். அப்போ நம்ம அதுதான் நம்ம சைட்லேருந்து எடுத்துகிட்டே இருந்தோம். இது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் கலந்து விட்டுட்டே சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஆறுறதுக்கு விட்டுடணும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். நம்ம இது ஒரு 45 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 hours ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு மலாய் குல்ஃபி. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா குல்ஃபி மவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குல்ஃபி மவுல்டு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நம்ம டம்ளர்லேயே, வீட்டில் இருக்க குட்டி குட்டி டம்ளர்லேயே இதை ஊற்றிட்டு ஒரு குச்சியை சொருவி வச்சிடலாம். இப்போ எல்லா மோல்ஸ்லேயும் இதை ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி அந்த ஃப்ரீஸ் ஆகாமலேயே அப்படியே எடுத்து சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும், நல்லா க்ரீமியாக. என்கிட்ட 2 செட் மோல்டு இருக்குது. ஸோ அதை 2 செட்லேயும் போட்டுட்டேன். இப்போ அது கூட மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியை இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சாவி மாதிரி இருக்குது. இதை அந்த ஹோல்ஸில் சொருவி வச்சிடணும். இதுவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் செய்கிறீங்கன்னா கடையில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 hours மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நைட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாருமே ஒரு மோல்டு காலி பண்ணிட்டாங்க, ஒரு செட் அப்படியே. இப்போ இதுதான் இருக்குது. எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். வச்சுட்டு இந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கழட்டிடணும். கழட்டிட்டு இந்த சாவி மாதிரி இருக்கு இல்லையா, அதை திருப்புனிங்கன்னா அதை அழகாக அப்படியே வந்துடும் இந்த குல்ஃபி. மூடியை ஓப்பன் பண்ணாமல் இந்த சாவியை இப்படி திருப்பினீங்கன்னா வராது. ஸோ மூடியை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாவியை இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
டம்ளரில் செய்யும்போதும் இதே ப்ரொசீஜர் தான். தண்ணியில் வந்து டம்ளர் வச்சுட்டு கையில் வந்து கொஞ்சம் இப்படி தேய்ச்சிங்கனாலே வந்து தேய்ச்சிட்டு அந்த குச்சியை வந்து இழுத்திங்கன்னா இந்த மாதிரி குல்ஃபி வந்துடும். இப்போ இன்னொரு குல்ஃபியும் எடுத்துடலாம். காலையிலேருந்து பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போவும் அவங்களுக்கு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சூப்பரான குல்ஃபி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வந்து கற்றுக்கிட்டிங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து என் பாப்பா மாதிரி தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.